our channel Mom and Me. இன்னைக்கு முருங்கைக்கீரை வச்சு அம்மா ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யணும்னு சொல்ல போறாங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து அலசிட்டு நிழலில் உணர்த்தி வச்சுருந்தேன். இந்த மாதிரி உணர்ந்துருக்கணும், ஈரம் இல்லாத இருக்கணும். 3 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, கட்டி பெருங்காயம் கொஞ்சம், புளி நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன், 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை கைப்பிடி அளவு. ஃபர்ஸ்ட் உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, செவந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ தனியா போட்டுக்கலாம், சீரகம், மிளகு, இதை வறுத்து இது வறுத்தாச்சு, எடுத்துடலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் மிளகாயும் வறுத்துக்கலாம். புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். வறுத்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ முருங்கைக்கீரையை வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில இரும்பு சத்து, நார் சத்து அதிகமா இருக்கு. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது. இந்த பொடி வந்து நெய் ஊற்றி சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இங்கே இப்படி க்ரஷ் பண்ணால் அப்படி நொறுங்குற மாதிரி இருக்கணும். நான் கல் உப்பு போடுறேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வறுத்த முருங்கைக்கீரையை அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். முருங்கைக்கீரை பொடி பண்ணி வச்சாச்சு. முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்றப்போ முருங்கைக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.